திருவள்ளுவர் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி இந்த வீடியோவை காட்டுங்க. இந்த வீடியோ 11 நிமிஷம் வரும். இதில் பல டீகோடிங், பல கேரக்டர்ஸ் வரும், பல காலங்களுக்கு மாறி மாறி போகும். முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றை ரியலைஸ் பண்ண முடியும். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டுன்னு சொல்றது கிமு 31. இதற்கு என்ன சான்றுன்னு கேட்டா ஒரு ஆதாரமே இல்லை. இந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்கன்னா பல அறிஞர்கள் கூட்டா சேர்ந்து கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. வரலாற்றுல 2000 வருஷம் முன்னாடி போகும்போது கிமு 30க்கு மேல 40க்கு உள்ளேன்னு ஒரு தோராயமா சொல்லலாம். ஆனா துல்லியமா கிமு 31க்கு என்ன ஆதாரம்னு கேட்டா ஆதாரமே இல்லைங்க. அடுத்து திருவள்ளுவருங்கிற பெயர். திருங்கிறது மரியாதைக்குரிய, வள்ளுவருங்கிறது அவர் பிறந்த குடி. பறையர் குடியில வள்ளுவர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. வரலாற்றுல இது ஒரு வேட்டை சமூகமா அறியப்படுது. எடுத்துக்காட்டுக்கு சிவன் ஒரு பறையர். வேட்டை சமூகத்தை சார்ந்தவர் விவசாயத்தோட பெருமைகளை புகழ்ந்து எழுதியிருக்காரு. அவர் பொது பார்வையானவர், அதனால எழுதியிருக்கலாம். அதே பொது பார்வையில தன் சமூக மக்களுடைய வேட்டை தொழிலையும் புகழ்ந்து எழுதியிருக்கணுமா இல்லையா? இங்கே புலால் மறுத்தலுங்கிற அதிகாரத்தையே இவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ அவர் வள்ளுவக்குடின்னு சொல்றதுமே சந்தேகமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள். இங்க திருக்குறள்ல குறள்ங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குறுகிய செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் தான் குறுகிய செய்யுளான்னு பார்த்தா இப்போ ஆத்திசூடி எடுத்துட்டீங்கன்னா அறம் செய்ய விரும்பு ஒரே வரியில முடிச்சிருப்பாங்க. இதுவே திருக்குறள்ல அரண் வலியுறுத்தலுங்கிற பேர்ல ஒரு அதிகாரமே இருக்கு. அப்ப உண்மையிலுமே குறுகிய செய்யல கொண்ட நூல் எது? அப்ப இந்த திருக்குறளுங்கிற பேருமே பொருந்தல. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருப்புசாமி அப்படிங்கிறவரு ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட்டோட பேரு மிஸ்டர் கருப்புசாமி இல்லம்னு வைப்பாரா இல்ல மிஸ்டர் இல்லம்னு வைப்பாரா? இங்க திருவள்ளுவர் சொந்த கருத்தை தானே எழுதுறாரு. அப்ப வள்ளுவ குறள்னு வச்சிருக்கலாம், இல்ல திருவள்ளுவ குறள்னு வச்சிருக்கலாம். அது எப்படி திருக்குறள்? இந்த பேருமே சந்தேகத்துக்குரியது. இவ்வளவு நேரமா கேள்விகளை மட்டும்தான் எழுப்பணும். இப்போ அதற்கான பதில்களை பார்த்துடலாம். திருக்குறள்ல நீருளிய பத்தின குறள் எல்லாம் இருக்கு. நீருளினா குமரிக்கண்டம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரிக்கண்ட மக்களை நீருளியிலிருந்து காத்து விவசாயம் என்னும் பெரும் புரட்சியை உருவாக்கி மக்களை மிகப்பெரிய சமூக கட்டமைப்பாக உருவாக்கியது முருகன் எனும் ஆளுமை. அப்ப முருகன் எழுதியிருப்பாரா? வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இதுல நேரடியா இந்திரனை குறித்த குறள் இருக்கு. இந்திரன் ராவணனின் மகன். இந்திரஜித் இந்திரனை கொன்றார்னு சொல்லியிருப்பாங்க. அதை அடுத்து பார்ப்போம். ராவண இந்திர காலம்ங்கிறது 7500 வருடத்துக்கு முன்னாடி. அப்போ 7500 வருடத்துக்கு அப்புறம் வந்த எந்த ஆளுமை இதை எழுதியிருப்பாங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கதான் இந்த ஆளும் வர்க்கம் வச்சிருக்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கு. எந்த ஒரு அபிஷியல் பதிவுகளும் இல்லாம வெறும் வாய்வழி செய்தியா மட்டுமே சொல்லப்படுற ஒரு கேரக்டர் ஏலேல சிங்கன். இவரு திருவள்ளுவருடைய நண்பர். கப்பல்ல போய் உலகம் முழுக்க வணிகம் செய்யற ஒரு வணிகர். நடுக்கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது இவருடைய செல்வம் மொத்தமுமே கடல்ல மூழ்கிடுச்சா. இவர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டாரா? இங்க திருவள்ளுவருக்கு அவர் பிறந்த ஆண்டு, அவர் பெயரு, அவர் எப்படி காலமானார், இதுல எந்த குறிப்புமே தெளிவா இல்லாத போது அவருடைய நண்பர் பெயர், கப்பல் வணிகம், புயல் வந்து கப்பல் மூழ்கினது, அவர் வறுமையில போனது, இது எல்லாமே வாய்வழி செய்திகளா யாரால கடத்தப்பட்டு வருது? முதல்ல இந்த பேரை பாருங்களேன், ஏலேல சிங்கன். இந்த மாதிரி பேரெல்லாம் தமிழர்கள் வச்சிருப்பாங்களா? இங்க ஏலேலேங்கிறது கப்பலை தள்ளும் போது எழுப்பப்படுற ஒரு சத்தம். அதாவது இவர் கடல் கடந்து கப்பல்ல போறவர்னு குறிக்கிறதுக்காக இந்த பேரா. சிங்கன்னா சிங்க குணமுடையவனா. இந்த கதையெல்லாம் நமக்கு சாதாரணமா இருந்து கண்டுக்காம போலாம். ஆனா இந்த ஆளும் வர்க்கம் இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள் மூலமா தான் இவங்களோட சந்ததிகளுக்கு ஹிடன் மெசேஜ்களை என்கோட் பண்ணி வச்சு வரலாற்றை கடத்துவாங்க. அதை சரியா டீகோட் பண்ணோம்னா நம்ம வரலாறுகளை துல்லியமா மீட்டெடுக்க முடியும். இப்போ ராவண இந்திரர் காலத்துக்கு அப்புறம் தமிழ் மண்ணில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை எது? அது இந்த மகாபாரத போர். இந்த மகாபாரத போருங்கிறது 5100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக கலிமுக பகுதிகளில் பனங்காடுகளை எரித்து விவசாயத்தை தொடங்கிய பாண்டியர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற கேரள நிலப்பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலையில வேட்டையாடி வாழ்ந்த குறவர்களுக்கும் இடையில் நடந்த போர் தான். இதுல உண்மையான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா சகுனி. இந்த சகுனி யாருன்னா காந்தார நாட்டு இளவரசன். கப்பல்ல இரும்பு வியாபாரம் செய்வதற்காக வந்த வணிகன். முன்னாடி நம்ம பார்த்த திருவள்ளுவரின் நண்பன் ஏலேல சிங்கன் கதை சொல்லப்பட்டு வருவதே இந்த திருவள்ளுவர் யாரு, இவர் எந்த எதிரியின் காலத்தை சேர்ந்தவர்னு இந்த ஆளும் வர்க்கத்தோட சந்ததிகள் தலைமுறை தலைமுறையா எளிதில கண்டுபிடிக்க தான். இப்போ இந்த எதிரி சகுனியும் நண்பன் ஏலேல சிங்கனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க கப்பல் வழியா வணிகம் செய்யும் வணிகர், அங்க கப்பல் வழியா இரும்பு வியாபாரத்துக்காக வந்த வணிகர். இங்க திருவள்ளுவருடைய நண்பர், அங்க மகாபாரதத்துல எதிரி. இன்னொரு முக்கியமான ஒற்றுமை இருக்கு. இங்க ஏலேல சிங்கன், சிங்கன்னா சிங்க குணமுடையவன்னு சொல்றாங்க. அங்க சகுனி
சிங்க குணமுடையவன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய காந்தார நாட்டு குலதெய்வம் சிங்க முகமா அடையாளப்படுத்தப்படுது. சரி, இப்ப திருவள்ளுவர் யாரு? ரொம்ப சிம்பிள். இந்த ஏலேல சிங்கன் கதையை அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. இங்க ஏலேல சிங்கன் திருவள்ளுவரின் நண்பன், அப்போ எதிரி. மகாபாரத போர்ல எதிரி யாரு? சகுனி. அப்ப திருவள்ளுவருங்கிறது யாராக இருப்பார்? ஆம், 5100 வருடத்துக்கு முன்னாடி நம் தமிழ் மண்ணில் பிறந்து விவசாயத்திற்காக நம் பாண்டியர்களின் படையில் முன்னின்று போர் செய்து விவசாயத்தை நிலைநாட்டிய நம் கருத்தினனாகிய கிருட்டினன் கிருஷ்ணன் தான் நம் திருவள்ளுவர். இந்த வீடியோவை இதோட முடிச்சோம்னா நமக்கு சங்கிங்கிற பேர் தான் வரும். நம் தமிழ் மகன் கருத்தினனாகிய கிருஷ்ணரை பல புராண கதைகள் மூலமா இந்து கடவுளா மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் இந்து கடவுள் இல்லைங்கிறதையும் கிருஷ்ணர் தான் திருவள்ளுவருங்கிறதுக்கும் பல ஆதாரங்களை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கருத்தினந்தா கிருட்டினன்னு சொல்லி அவங்க வாயில வந்து இப்ப சமஸ்கிருதத்தோட கிருஷ்ணன் வந்திருக்கு. கருத்தினன்னா நல்ல கருத்துக்களை உடையவன்னு பேர். இந்த கருத்தினனாகிய கிருஷ்ணன் தான் இந்த திருக்குறளை எழுதினார்னு இதுக்கு மேலையும் எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம்? கிருஷ்ணரால உபதேசிக்கப்பட்டதா சொல்லப்படுவதா இந்த பகவத்கீதை, இந்துக்களுடைய புனித நூல். 5000 வருடத்துக்கு முன்னாடி மகாபாரத போர்க்களத்துல கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. இதுல இந்த ஆன்மீகம் மற்றும் சனாதன கருத்துக்களை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திருக்குறளோட மினியேச்சர் வெர்ஷனா இருக்கும். யோசிச்சு பாருங்க. சனாதனம், குணம், தொழில் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு சொல்லியிருக்கிற பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதா. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு உயிர்நேயம் பேசின திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டதான். உண்மையை சொல்லணும்னா இந்த திருக்குறளோட பின்னால் வந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த பகவத்கீதை. பல இடைச்செருகல்கள் பதிக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சனாதனம், ஏற்றத்தாழ்வு. இங்க திருக்குறளுடைய ஆண்டு கிமு 31ன்னு துல்லியமா சொல்றதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொன்னோம். ஏன் இப்படி வச்சிருப்பாங்க? கிமு 31க்கு பொதுவா கிமு 3100ன்னு வச்சுக்கோங்க. கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இப்ப கிபியில 2000 வருஷம். அப்ப துல்லியமா 5100 வருஷம். இப்ப மகாபாரத போரோட காலம் என்ன சொல்றாங்க? 5000 வருடத்துக்கு முன்னால். பகவத்கீதையோட காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 5100 வருஷம். இப்ப சொல்லுங்க, திருவள்ளுவர் யார்? இதுக்கு மேலையும் சந்தேகமா தான் இருக்குன்னா திருவள்ளுவருடைய பெயரே எடுத்துக்கோமே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருனா மரியாதைக்குரிய, வள்ளுவர்ங்கிறது அவருடைய குடிப்பெயர். யாராவது இப்படி பேர் வச்சிருப்பாங்களா? அதுவும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு போதிச்ச அவரு மரியாதைக்குரிய அவருடைய குடிப்பெயர்னு பெயர் வச்சிருப்பாங்களா? திருவள்ளுவருடைய பெயரையும் திருக்குறளுங்கிற பெயரையும் டீகோட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் திருக்குறளோ திருவள்ளுவரோ இந்து மதத்தை சார்ந்தவர்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா திருக்குறள் நம்ம கருத்தினர் காலத்திலிருந்து வேற ஒரு காலத்துக்கு போக போகுது. இந்து மதத்துடைய ஆணிவேர் தொடங்கியதே இந்த ஆளும் வர்க்கம் சொல்ற காலம் 3500 வருடத்துக்கு முன்னாடி தான். இது ரொம்பவே அதிகம்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த காலத்தை கணக்கிட்டாலுமே நம்ம கருத்தினர் காலமாகிய 5100 வருடத்துக்கு முன்னாடி இந்து மதம் என்ற ஒன்றே கிடையாது. கிறிஸ்துவ மதம் தோன்றி 2000 வருடம், இஸ்லாம் மதம் தோன்றி 1500 வருடம். உலகத்தையே இன்னைக்கு மறைமுகமா ஆளுகிற இந்த யூத மதம் தோன்றி 4000 வருடம் தான் சொல்றாங்க. அப்ப எந்த மதமும் தோன்றாத போதே 5100 வருடத்துக்கு முன்னாடி நம் கருத்திரன் என்னும் தமிழன் இவ்வளவு பெரிய அறிவார்ந்த உலக பொதுமறை என்னும் திருக்குறளை தந்துட்டு போயிருக்காருனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பின்பற்றிய மதம் தான் என்ன? அதுதான் நம்ம தமிழர்களுடைய இயற்கை வழிபாடு, சமணம்னு சொல்லப்படுற ஆசீவகம். முன்னோர்கள் வழிபாட்டையும் இயற்கை வாழ்வியலையும் இயற்கை வழிபாட்டையும் மையப்படுத்தினதா ஆசீவகம். இதை உருவாக்குனது நம் முப்பாட்டன் முருகன். 10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரிக்கண்டம் நீர்வழியில அழிஞ்சு போனப்ப தன்னால் முடிந்த ஒரு குறைவான மக்கள் கூட்டத்தை காத்து தென்னிலங்கையில் குடியமர்த்தியவர் முருகன். எண்ணிக்கையில குறைந்து போன தன் மக்களை நல்ல சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்காக திருமண உறவு, குடும்ப உறவு, இனப்பெருக்கம், கல்வி, மருத்துவம், அறிவியல், விஞ்ஞானம், போர்க்கலைகள் இவை எல்லாற்றையுமே தமிழ் சங்கம் வைத்து முறைப்படுத்தினார். அந்த 2ஆம் தமிழ் சங்கத்துல முருகனால் அருளப்பட்ட ஆசீவக நூல்தான் இந்த திருக்குறள். ஆசு ஈவு அகம் அப்படின்னா உடனடி தீர்வு காணும் இடம். மனிதனுடைய எல்லா காலத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனாலதான் இது உலக பொதுமறை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல். அது கிறிஸ்தவத்துக்கு பைபிள், இஸ்லாத்துக்கு குரான்,
அதப்போல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்குன்னா அது பழந்தமிழர்களுடைய வாழ்வியல் நூலான திருக்குறள் என்னும் திருக்கூறல். இப்போ 10,000 ஆண்டுக்கு முன்னாடி முருகனால் எழுதப்பட்டதுன்னா அப்போ நம்ம கருத்தினர் காலத்துக்கு இது எப்படி ஒத்துப்போகுது? நம்மளுமே அதைத்தானே சொன்னோம். நம் கருத்தினன் தான் திருக்குறளை எழுதினாருங்கிறது உண்மை. ஆனால் அது அவரோட முழு கருத்து கிடையாது. கருத்தினன் ரீக்ரியேட் பண்ணார். அதுக்கான அவசியம் என்னன்னா அதையுமே ஒரு சின்ன டீகோடிங்லேயே பார்த்துடலாம். அதே ஏலேல சிங்கன் ஸ்டோரியில திருக்குறளை அரங்கேற்றம் செய்யறதுக்கு ஏலேல சிங்கன் தான் உதவினார்னு சொல்லியிருப்பாங்க. ஏலேல சிங்கன் அரங்கேற்றம் செய்ய உதவினார்னா அப்ப சகுனியால் திருக்குறள் அளிக்கப்பட்டிருக்கு. மகாபாரத காலகட்டத்தில் பொதிகை மலை அகத்தியர் குருகுலம் தான் ஆசீவகப்பள்ளி. நம் கருத்தினனாகிய கிருஷ்ணன் அங்கதான் 18 ஆண்டு குருகுல கல்வியை கற்றார். கருத்தினனுடைய வல்லமையை கண்டு வியந்த சகுனி இதுக்கு காரணமா இருந்த ஆசீவக குருகுலத்தை அழித்து ஒழித்தார். இதற்கான ஆதாரங்களை வேற அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தான் கல்வி கற்ற குருகுலம் அடிப்படையே இல்லாம போனதால மகாபாரத போர் முடிந்த உடனே தானே ஒரு குருகுலத்தை துவங்கினார். அவரால் தொடங்கப்பட்ட அந்த குருகுலம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோயிலா இருக்கு. அந்த குருகுலத்திலிருந்து கருத்தினால் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுதான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனால் சொல்லப்பட்ட இந்த திருக்கூறல். திருவினால் கூறப்பட்டது, கருத்தினால் எழுதப்பட்டது. திருனா மரியாதைக்குரிய. இந்த காலத்துல எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா இந்த சொல் எப்போ உருவானது, யாருக்காக உருவானதுன்னு வரலாறு இருக்கும். விவசாயத்திற்காக பனங்காட்டை கொளுத்த முதல்ல தீயை உருவாக்கிய முருகனுக்கு தான் தீ உரு திருன்னு மரியாதைக்கான அடைமொழியா கொடுக்கப்பட்டது. திருவள்ளுவருங்கிறது திருனா முருகன். இங்க வள்ளுவர்னா வல்லவனுக்கு வல்லவன்னு சொல்லி நம் எதிரிகளாலேயே பெயர் சூட்டப்பட்ட கருத்தினனாகிய நம் கிருஷ்ணன். இதுக்கு இன்னொரு ஆதாரம் இந்த ஆளும் வர்க்கமே கொடுத்திருப்பாங்க. பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களின் மெய்யியல் அறநெறிகளை வைத்து 2ஆம் தமிழ்ச் சங்கத்தில் திரு என்னும் முருகனால் உபதேசிக்கப்பட்டு 5100 வருடத்துக்கு முன் கருத்தினன் எனும் வல்லவரால் தன் கருத்துக்களையும் சேர்த்து மறு உருவாக்கம் செய்யப்பட்டதுதான் இந்த திருக்கூறல் எனும் திருக்குறள்.